திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட குப்பை கிடங்கில் நேற்றிரவு முதல் தொடர்ந்து தீ பற்றி எரிந்து வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், இந்த குப்பை கிடங்குல எப்படி தீ பற்றி எரிந்தது? முதற்கட்ட விசாரணை ஏதேனும் நடத்தப்பட்டதா? கூடுதல் விவரம். நிச்சயமாக திருவண்ணாமலை நகராட்சிக்கு உட்பட்டு ஈசான்ய லிங்கம் பக்கத்தில் அமைந்துள்ளது ஈசான்ய திடல். இந்த திடலில் குறிப்பாக மாநகராட்சிக்கு உட்பட்டு 14 ஏக்கரில் குப்பை கிடங்கானது உள்ளது. இந்த குப்பை கிடங்கில் திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளில் இருந்தும் தினந்தோறும் சேகரிக்கப்படும் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் இந்த இடத்தில் தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டு இங்கிருந்து அதாவது பயோ மைனிங் செய்யக்கூடிய இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதே போல் அந்த மக்கும் குப்பையில் இருந்து உரம் தயாரிக்கும் செயல்முறைகளும் இங்கிருந்து குப்பைகள் எடுத்து சென்று பிரித்தெடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த நிலையில் நேற்று இரவு முதல் திருவண்ணாமலை அந்த ஈசானிய திடலில் 14 ஏக்கரில் அமைந்துள்ள அந்த குப்பை கிடங்கில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இது குறித்து தகவல் அறிந்து உடனடியாக நகராட்சி ஊழியர்களும் ஃபயர் ஆபீசர் அதாவது தீயணைப்பு துறையினரும் சம்பவ இடத்திற்கு இரவு முதல் வந்து சுமார் 3க்கும் மேற்பட்ட வாகனங்களில் தீயை அணைக்கும் பணிகள் நேற்று இரவு முதல் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அதிகாலை முதல் அந்த காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுவதால் தீ மலமளவன பருவி அதாவது நகரம் முழுக்க மாநகரத்தின் பல்வேறு இடங்களில் புகை மண்டலமாகவே காட்சியளிக்கிறது. குறிப்பாக அந்த சாலை என்பது அங்கூர்பேட்டை சாலை, சென்ட்ரல் நகர், மின் நகர், ஜன்னத் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்பு வாசிகள் நேற்று இரவு முதல் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளார்கள். அந்த பகுதி வழியாக பல்வேறு பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்களும் வாகன ஓட்டிகளும் காலை முதல் அந்த கடும் அந்த புகை மூட்டத்தில் நுழைந்தபடி செல்கின்றார்கள். அவர் பல்வேறு நபர்களுக்கு அங்கு மூச்சு ஏற்படும் சூழலும் காணப்படுகிறது. இது தொடர்பாக நடைபெற்ற முதற்கட்ட விசாரணையில் திருவண்ணாமலை மாநகர பகுதியில் சேகரிக்கப்படும் அந்த குப்பைகளில் அதிக அளவு குப்பை அதிக அளவாக அந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த அகல் விளக்கு அந்த குப்பைகளே அதிக அளவு காணப்படுகிறதாகவும் அதிலிருந்து வரக்கூடிய தணலின் மூலமாக இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கலாம் என மாநகராட்சி ஆணையாளர் தெரிவித்துள்ளார். தற்பொழுது 12 மணி நேரத்தை கடந்தும் தொடர்ந்து அந்த தீயானது கட்டுக்குள் வராமல் தீயணைப்புத்துறையினர் மிகுந்த அவதிப்பட்டு அதனை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து பணிகளிலும் ஈடுபட்டுள்ளார்கள். நேற்று இரவு முதல் இந்த இடத்திலேயே மாநகராட்சி ஊழியர்களும் அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்த பொழுதிலும் சுமார் அந்த 14 ஏக்கரில் கொட்டப்பட்டிருந்த அந்த குப்பைகளில் சுமார் 400 டன் அதாவது 10,000 மெட்ரிக் கியூப் அளவிற்கு தீ குப்பைகள் எரிந்திருக்கலாம் எனவும் மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12 மணி நேரத்தை கடந்தும் தற்பொழுதும் இந்த தீ கட்டுக்குள் வராமல் மிகுந்த போராட்டத்தை துறையினர் செய்து வருகின்றனர். விரைவில் இந்த தீ கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என மாநகராட்சி நிர்வாகிகளும் தீயணைப்பு துறையினரும் தகவல் தெரிவித்தனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.